ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏசாயா 53 அதிகாரம் 11 வசனம். அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமர்ந்து கொள்வார். ஏசாயா 53 அதிகாரம் 11 வசனத்தில் ஆண்டவருடைய மரணத்தை குறித்து இந்த வசனம் பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது. என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களை ஆக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் பிறப்பதற்கு முன்பாகவே அநேக தீர்க்க தரிசனங்களின் மூலமாக ஆண்டவருடைய பிறப்பை குறித்தும் அவருடைய மரணத்தை குறித்தும் தெளிவாக எழுதி விதத்துல பழைய ஏற்பாட்டில் அநேக தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டு வந்தன. அவர் பெத்லஹேமில் தான் பிறப்பார். அவர் ஒரு கன்னி கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள். அதுக்கப்புறம் அவர் எருசலேமில் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் அவர் வருவார் என்று சகரியால சொல்லப்பட்டது. அவர் வருகிற போது அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார் என்று பல ஆதாரங்களை பழைய ஏற்பாட்டிலிருந்து நாம் பார்க்க முடியும். எல்லா தீர்க்க தரிசனங்களுக்கும் முடிவாக நாம் எடுத்துக்கொண்டோம்னா அவருடைய மரணத்தை தான் நாம் பார்க்க முடியும். ஏன்னா அவருடைய மரணம் உலக மக்களின் ரட்சிப்புக்கு மிகவும் அவசியமாக அவை இருந்தது. அதற்காக அவர் தன்னுடைய ஜீவனையும் தன்னுடைய உயிரையும் விலைக்கிரயமாக கொடுத்து தான் மக்களை மீட்டு கொள்ளும்படியாக அவர் இந்த பூமிக்கு வந்தார். அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே அவருடைய மரணம் முடிவு செய்யப்பட்டு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்துதான மரண செய்தி. அப்படி அவர் பிறந்து அவர் வளர்ந்து எருசலேமில் 3 வருஷம் அவர் தன்னுடைய ஊழியத்தை செய்யும்போது அவர் தன்னுடைய ஊழியத்தை முடிக்கிற டைமில் 3 வருஷத்துடைய முடிவின் காலத்தில் அவர் தன்னுடைய மரணத்தை குறித்து தன்னுடைய சீஷரிடத்துலையும் மக்களிடத்துலையும் நிறைய இடங்களில் மறைமுகமாகவும் பேசினார், நேரடியாகவும் பேசினார். 2 டைப்புமாகவே அவர் பேசினாருன்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா சில இடங்களில் அவர் என்ன சொல்ல வராருன்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கே தெரியவில்லை. ஏன்னா அவர்கள் அவரை முழுமையாக விசுவாசிக்கவில்லை. சீஷர்கள் கூட இருந்தபோது கூட அவர் சொல்வதை முழுமையாக சீஷர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே சில இடத்துல பேசும்போது அவர் சிலதை மறைமுகமாக தான் தன்னுடைய மரணத்தை பேசினார். சில இடத்துல நேரடியாகவே அவர் தன்னுடைய சீஷர் இடத்துல சொன்னாருன்னு நம்ம பார்க்க முடியும். இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் என்னன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலின் மூலமாக தான் நடைபெற போகிறது என்பதை முடிவு செய்யும் வகையில தான் அவருடைய மரணத்தை குறித்து அவர் பேசுறாரு. யாரெல்லாம் அதை கேட்டு விசுவாசிக்கிறாங்களோ, என்னுடைய பாவங்களுக்காக ஆண்டவர் வந்தாரு, மரணிக்க போறாரு, என்னுடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டாரு, அவரே உண்மையுள்ள தேவன், அவரே வந்த மேசியா அவர்தான் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை தரப்போகிறார் என்பதை உறுதி செய்யும்படியாக, விசுவாசிக்கும்படியாக அவர் தன்னுடைய மரணத்தை குறித்து நிறைய இடத்துல பேசியிருக்காரு. உதாரணமாக சொல்லணும்னா யோவான் 5 அதிகாரம் 24 கூட நாம் எடுத்து வாசித்தா, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அவருடைய மரணத்தின் மூலமாக தான் ஒரு மனுஷன் ஆக்கினை தீர்ப்புக்கு போகாமல் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு இருந்ததினாலே தேவன் தன்னுடைய மரணத்தை வெளிப்படுத்தி பேசினார் என்று நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாளில் கூட நாம் பார்க்கக்கூடிய காரியங்களை ஒரு மரணத்தை குறித்து எந்தெந்த பகுதியில் பேசினார்னு எல்லாவற்றையும் நாம் பேச முடியல கூட ஒரு சில ஆதார வசனங்களையும் ஒரு சில வார்த்தைகளையும் புதிய ஏற்பாட்டிலிருந்து நாம் பார்க்கலாம். யோவான்ல இருந்தும் மத்தேயுவிலிருந்து மாத்திரம் நான் எடுத்து அதுக்கான காரணங்களை, அதுக்கான வசனங்களையும் ஆதாரங்களையும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். யோவான் 2 அதிகாரம் 19 வசனத்துல நாம் பார்த்தோம்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், அதை நான் 3 நாளைக்குள்ள எழுப்பி கட்டுவேன். அந்த பெரிய தேவாலயத்தை கட்டி கொண்டு இருக்கிறார்கள். அதை அவர் பார்க்கும்போது அப்போ சீஷர்கள் அவரிடத்துல பேசும்போது அப்போ சீஷர்களுக்கு அவர் சொல்றாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள்னு. அவங்க நினைச்சுக்கிறாங்க இந்த தேவாலயத்தை தான் தேவன் சொல்றாரு. இல்லை, அவர் தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை 3 நாளைக்குள்ள அவர் மரணித்து உயிர்த்தெழுந்து வருவதை தான் அவர் அந்த இடத்துல வெளிப்படுத்தினார்னு பார்க்க முடியும். இந்த இடம் கொஞ்சம் மறைபொருளாக இருந்ததுனால அதை உடனடியாக அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் 10 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து 19 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா
ஆண்டவர் சொல்வார், நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் பிதாவை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பேச தொடங்குறாரு. நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி 14-19 வசனங்கள் யோவான்ல 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பேசுவதை பார்க்கலாம். இங்கே அது மாத்திரம் இல்லை, நான் என் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன். என்னுடைய தொழுவத்தில் இருக்கிற ஆடுகள் மாத்திரமல்ல, எனக்கு அநேக வேறு ஆடுகளும் உண்டு. அவைகளை எல்லாவற்றையும் என்னோட ஒரே தொழுவத்தில் நான் கொண்டு வர போகிறேன் என்பது அது பின்னாடி வர வசனங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பேசுவதை நாம் உணர முடியும். ஏன்னா அவருடைய மரணத்தின் மூலமாக தான் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட போகிறான். அந்த ரட்சிப்பின் மூலமாக தான் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே ரட்சிக்கப்பட போறாங்க என்பதை அவர் வெளிப்படுத்தும்படியாக அவர் சொல்றார், இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்ல, இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாய் நான் இருக்கிறேன், ஒரே மேய்ப்பனுமாகும் அப்படின்னு சொல்றார். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறார். கடைசி 19ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒருவன் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினால் பெற்றுக்கொண்டேன் என்று தன்னுடைய மரணத்தை குறித்து நானே என்னுடைய ஜீவனை கொடுக்கிறேன், அதை மீண்டுமாய் நான் பெற்றுக்கொள்வேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை குறித்து வெளிப்படையாக இந்த வசனங்கள்லாம் பேசுறதை நாம் பார்க்க முடியும். இப்போ என்ன அநேக வசனங்கள் உண்டு. மார்க்ல நீங்க எடுத்தீங்கன்னா கூட மார்க் சுவிசேஷ புத்தகத்துல 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள், ஆகிலும் நான் உயிர் தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். இது தன்னுடைய மரணத்துடைய முன்னால ஆண்டவர் அவரிடத்துல கடைசியா பேசும்போது அவர், இந்த நாளில் நீங்கள் என் நிமித்தமாய் நீங்கள் இடரல் அடைவீர்கள், ஆனாலும் நான் 3ஆம் நாள் என்ன பண்ணுவேன், உயிர் தெழுந்து வருவேன் என்று தன்னுடைய மரணத்தை குறித்து அவர் பேசினாரு அப்படின்றத நாம் பார்க்க முடியும். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய சீஷர் இடத்துல சொல்றாரு, மனுஷகுமாரன் மகிமைப்படியான வேலை வந்தது. யோவான் 12ஆம் அதிகாரத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா 23ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, மனுஷகுமாரன் மகிமைப்படியான வேலை வந்தது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே அகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று அவர் தன்னுடைய மரணத்தை வெளிப்படுத்தி காண்பிப்பதை நாம் பார்க்க முடியும். நான் மறைக்க போறேன், அந்த மரணத்தின் மூலமாக அநேகரை நான் என்ன பண்ண போறேன், நித்திய ஜீவனுக்கு நேராக வழிநடத்தக்கூடிய விசுவாசத்துல அவர்களை ரட்சிக்கும்படியாக அவர்களை நான் என்ன பண்ணுவேன், என்னிடத்துல சேர்த்து கொள்ள போகிறேன் என்பதை குறித்தும், அதனுடைய மரணத்தின் மூலமாக தான் மக்களுக்கு ரட்சிப்பு என்பதையும் அவர் இந்த இடத்துல பேசுவதை பார்க்க முடியும். தன்னுடைய லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இருக்கும், தன்னுடைய ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய காலமாய் காத்து கொள்ளுவான் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வசனம் சொல்றாரு. 33ல தாம் இன்னவிதமான மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறித்து இப்படி சொன்னார் என்று அதுல 33ஆம் வசனத்துல யோவான் பதிவிடுறார். அப்போ தன்னுடைய மரணம் எந்த மாதிரி நடக்க போகிறது என்பதை அவர் முன்குறித்து அறிந்தவராய், ரொம்ப தெளிவாய் தெரிந்தவராய் தான் அவர் இருந்தார். மக்கள் இடத்துல சீஷர் இடத்துல பேசும்போது அதை குறித்து அவர் பேசினார். இதுக்கான இன்னும் ஒரு சில ஆதார வசனங்களாக கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை எடுத்து நீங்கள் படித்துக் கொள்ளும்படி நான் கேட்கிறேன். இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கும்போது என்னை குறித்து அவர் சீஷர் இடத்துல பேசும்போது அவர் கேட்குறாரு, என்னை குறித்து மக்கள்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது கூட இருந்ததான பேதுரு அவர் சொல்கிறாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்றார். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் நம்ம இந்த சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம்னா அது இருக்கும், நீங்க தான் கிறிஸ்து என்று அவர் சொல்வதை நாம் பார்க்க முடியும். அப்பொழுது கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடி தம்முடைய சீஷர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அது முதல் இயேசு 21ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா சொல்றாரு, அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாதகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் இருக்குது. தன்னுடைய மரணத்தை குறித்து தன்னுடைய சீஷர்களுக்கு தனித்திருக்கும் போதும்
அவர் சொல்லத் தொடங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் மறுரூபமாக்கப்பட்ட மலையில் மேலே போகிறாரு. யோவானு, பேதுரு, யாக்கோபு 3 பேரோட அவர் போய் அங்கே தரிசனத்தில் அவர் மறுரூபமாக்கப்பட்ட மலையில் இருக்கிறாரு. அங்கேருந்து கீழே இறங்கி வரும்போது அதை தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் சொல்கிறார். அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரை இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அப்போ நான் மறிக்க போகிறேன், மனுஷகுமார் என்ன பண்ணுவார், மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரை திருப்பி நான் உயிர் தேடுவேன், நான் அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இங்கே நடந்த இந்த சம்பவங்களை நீங்கள் எதையும் மக்களிடத்துல சொல்லக்கூடாது என்று தன்னுடைய சீஷரிடத்தில் அவர் கட்டளையிட்டார் என்று நாம் அங்கே பார்க்க முடியும். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 17-9 வரைக்கும் போகும்போது தன்னுடைய மரணத்துக்காக அவர் எருசலேம் கடைசி டைம் நெருங்கும்போது எருசலேமுக்கு போகிறாரு, மரணம் அடைய போகிறாரு. அப்போ எருசலேமுக்கு போகிற வழியிலேயே தன்னுடைய சீஷரிடத்தில் அவர் சொல்கிறார். மத்தேயு 20 அதிகாரம் 17ஆம் வசனத்திலேருந்து 19ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு எருசலேமுக்கு போகும் வழியிலே 12 சீஷரையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாதகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதிகளிடத்திலே ஒப்பு கொடுப்பார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். ஸோ அப்போ தன்னுடைய மரணம் வெறும் சிலுவை மரணம் மட்டும் நடக்காது, அந்த மரணத்தை சுற்றியுள்ளதான சம்பவங்கள், அவர் எப்படி நொறுக்கப்படுவார், எப்படி தன்னை அவமானப்படுத்த போகிறார்கள் என்பதை கூட அவர் முழுமையாக அறிந்திருந்தவராக இந்த வேதவசனம் நமக்கு காண்பிக்கிறது. என்னை பரியாசம் பண்ணுவாங்க, வாரினால் அடிப்பாங்க, சிலுவையில் அறைவார்கள், அவர்கள் புறஜாதி கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவார், ஆனாலும் நான் மரிப்பேன், ஆனால் 3ஆம் நாள் என்ன பண்ணுவேன், உயிரோட கூட எழுந்து வருவேன் என்று தன்னுடைய 12 சீஷர்களுக்கு எருசலேம் புறப்படுவதற்கு முன்னாடியே சொல்றாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர யாருமே பூமியில பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் இப்படி பிறக்க போகிறார், ஒருவர் பெத்லகேம்ல தான் பிறப்பாரு, இந்த ஊர்ல இவர்களுக்கு அவருடைய பிறப்பு எப்படி இருக்கும் என்று எல்லா காரியங்களையும் முன்குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு தான். அதே போல அவர் வந்தவர் அநேகரை மீட்டு கொள்வாரு, அதுக்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுப்பார்னு சொன்னதும் பைபிளில் வேதாகமத்தில் மாத்திரம்தான். அது மாத்திரமல்ல, அவர் இருக்கும்போது அநேகரை சொஸ்தமாக்கினார், அநேகரை சுகமாக்கினார், அநேகரை கட்டுகள்லேருந்தும் வியாதியிலிருந்தும் குஷ்டரோகத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் அவர்களுக்கு விடுதலை தந்தார், குஷ்டரோகத்தை சொஸ்தமாக்கினார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், லாசருவை உயிரோடு எழுப்பினார். இப்படி தான் தேவன் என்பதற்கு இந்த பூமியிலே வந்தபோது தன்னை ஒரு மேசியாவாக தன்னை வெளிப்படுத்தி திருஷ்டாந்தமாக தீர்க்க தரிசனங்கள்படி வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆனால் அதை இஸ்ரவேல் மக்கள் தான் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் பிறகு தன்னுடைய மரணத்தை அவர்களுக்காக ஒப்பு கொடுத்து அநேகரை மீட்டும் பொருளாக ஒப்பு கொடுக்கும்போது கூட சொல்றாரு, நான் மரணிப்பேன், ஆனாலும் நான் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து வருவேன் அப்படின்னு சொன்னாரு. சொன்னவர் அதே போல் மரித்தாரு, 3ஆம் நாள் உயிர் தேர்ந்தாரு, உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களையும் ரட்சித்து அவருடைய சபைகளை சேர்த்து இன்றும் ஜீவனுள்ள தேவனாய் மக்கள் அவரை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் கூடிய சர்வ வல்லமை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார், ஜீவிக்கிறார் என்பதை இந்த வேத வாக்கியங்களின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதிசயங்கள் செய்கிறவர் நம்